திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். தமிழ்நாட்டோட அரசியலை பொறுத்த வரைக்கும் வரலாறு பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா முக்கியமான வழக்குகளை சந்திச்சிருக்கு, அதுல தீர்ப்புகளையும் பார்த்திருக்கு. திங்க் பாலிடிக்ஸோட முக்கியமான நோக்கமே அடுத்த தலைமுறையினருக்கு இந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத புரிதலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகுல. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காவிரி தீர்ப்பு ஒரு சரித்திர பார்வை. முதல் காணொலி. மைசூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற குடகுமலை தான் காவிரி தாயோட தோற்றுவாய். தலைக்காவிரியில இருந்து 381 கிலோமீட்டர் பயணம் சென்று தமிழக எல்லையை தொடுற காவிரி 357 கிலோமீட்டர் தமிழகத்துல பயணம் செஞ்சு பூம்புகார் அப்படிங்கிற காவிரி பூம்பட்டினத்தை அடைஞ்சு கடல்ல கலக்குது. காவிரி நீரை நம்பிதான் தமிழகத்தோட நிகழ்காலமும் எதிர்காலமும் இருக்கு அப்படிங்கறதால காவிரி தமிழ்நாட்டோட உயிர் நாடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த உயிர் நாடி பிரச்சனை தான் மன்னராட்சி துவங்கி பிரிட்டிஷார் காலம் தொடர்ந்து அப்பப்போ சின்ன பொறியா எழுந்து வலுத்து பெரும் நெருப்பா வெடிக்கிறதோ, மழை வந்ததும் அடங்குறதோ, வறட்சி வந்த உடனே வெகுண்டெழுறதோ ஆண்டாண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. காவிரி பிரச்சனைய வச்சு மைசூருக்கும் மதுரைக்கும் இடையே பல யுத்தங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு வரலாற்று செய்தி. 1807 மைசூர் சமஸ்தானம் காவிரியை சீரமைப்பு செய்யறதுக்கான பணிகளை துவங்க இங்க தஞ்சாவூர் விவசாயிகளோட கண்ணீரே காவிரியா வடிஞ்சது. 1877 மைசூர் சமஸ்தானத்துல பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பஞ்சத்தோட பாதச்சுவடு மறைஞ்ச கொஞ்ச காலத்திலேயே மறுபடியும் காவிரி பிரச்சனையை கையில எடுத்தது கர்நாடக அரசு. 1892 பிப்ரவரியில மைசூர் சமஸ்தானத்துக்கோ சென்னை ராஜதானிக்கோ இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதுதான் காவிரி நதிநீர் பிரச்சனையில போடப்பட்ட முதல் கையெழுத்து. இதனால தமிழகத்துக்கு எதுவும் நல்லது நடைபெறாததால 1913 ஜூன் மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தமிழகத்தோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தீர்ப்பாயம் ஒண்ண ஏற்படுத்துச்சு. இதுதான் காவிரி நதிநீர் சிக்கலை தீர்க்கிறதுக்காக அமைஞ்ச முதல் தீர்ப்பாயம். 1924 பிப்ரவரி 18 அன்னைக்கு சென்னை மைசூர் இடையே 1892க்கு அப்புறமா 32 வருஷங்கள் கழிச்சு போடப்பட்ட இரண்டாவது ஒப்பந்தம். தமிழகத்துல அண்ணா தலைமையிலான திமுக அரசு பதவி ஏத்து சில காலங்களிலேயே அண்ணாதுரை மரணம் அடைஞ்சிட்டதால பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்த கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறமா எழுத்தாளர் முதல்வர் கருணாநிதியால் எழுதப்பட்ட வெறும் கடிதங்கள் மூலமாவே காவிரி நதிநீர் பிரச்சனை அணுகப்பட்டுச்சு. மத்திய அரசோ கர்நாடக அரசோ கருணாநிதியோட கடிதத்தை கவனிக்க கூட இல்ல. அதுக்கப்புறமா எப்பவும் போல மெதுவா விழிச்சுக்கிட்ட கருணாநிதி அரசு காவிரி நதிநீர் பிரச்சனையில தீர்ப்பாயம் அமைக்கிறது மட்டுமே தீர்வா இருக்கும் அப்படின்னு திட்டவட்டமா சொன்னது. 1970 மறுபடியும் கருணாநிதி காங்கிரஸ் பிரதமர் இந்திராவுக்கு கடிதம் எழுதினார். தேர்தலை காரணம் காட்டி முடியாது அப்படின்னு கடிதம் மூலமாவே பதில் அளிச்சாரு. மத்தியில காங்கிரஸும் மாநிலத்துல திமுகவும் ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி தமிழக மக்கள் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. கருணாநிதியும் இந்திராவும் இணைஞ்சு காவிரி தாயோட பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஆனாலும் வசனகர்த்தா கருணாநிதி மறுபடியும் தன்னோட கடிதங்களை தொடர்ந்தாரு. இந்திராவும் பதில் கடிதம் அனுப்பினாங்க. காவிரியே கண்ணீர் விட்டு அழுதுது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அவலம் நிறைஞ்ச துரோக வரலாறு நிகழ்ந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. 1975 மே மாதம் மறுபடியும் கடிதம் எழுதினாரு கதாசிரியர் கருணாநிதி. காவிரி தீர்ப்பாயம் வேணும் அப்படின்னு. வழக்கம் போல இந்திராவோட காங்கிரஸ் தமிழக நலனையோ கருணாநிதியோட கடிதத்தையோ சட்டையே பண்ணல. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் தலைமையில அண்ணா திமுக ஆட்சி ஏற்பட்டுச்சு. 1974 உருவாக்கப்பட்ட காவிரி ஒப்பந்த வரைவு எம்ஜிஆருக்கு மத்திய அரசால சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களோட ஆலோசனை செஞ்ச எம்ஜிஆர் 1924 துவங்கப்பட்ட அந்த ஆய்வை இப்படி மறு ஆய்வு செய்யாம எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு செவிட்ல அரைஞ்ச மாதிரி மறுத்து திருப்பி அனுப்பினாரு. 1978 செப்டம்பர் 3 மற்றும் 1978 அக்டோபர் 9 அன்னைக்கு கர்நாடக முதல்வராக இருந்த தேவராஜ் அரசும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் சந்திச்சு பேசினாங்க. அதுக்கப்புறமா 1981 அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு எம்ஜிஆர். கூடுதல் பிரச்சனையா 1982 ஜனவரியில மேகதாது பிரச்சனை எழுந்துச்சு. எம்ஜிஆர் கடுமையா அந்த திட்டத்தை எதிர்த்தாரு. இதற்கு இடையில பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் எம்ஜிஆர் முதல்வரா இருந்த போது நடந்தது. ஆனா கர்நாடக அரசும் மத்திய அரசும் எதிர்கட்சியான திமுகவுக்கு கை கொடுக்கல. பேச்சுவார்த்தைகள் முடியாமலேயே தொடர்ந்துச்சு. தமிழக நலத்தை
கருத்துல கொண்டு 16 ஜூன் 1986 எம்ஜிஆர் தலைமையிலான தமிழக அரசும் தீர்ப்பாயம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சது. ஆனா வழக்கம் போல காங்கிரஸ் தன்னோட புத்திய காட்டிடுச்சு. கர்நாடகத்துக்கு ஆதரவா தமிழகத்திற்கு விரோதமா காவிரி நதிநீர் பிரச்சனைய தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த காவிரி பிரச்சனையில என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்தடுத்த காணொளிகள்ல பார்க்கலாம். இது திங்க் பாலிடிக்ஸ், அரசியல் பழகு.